நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் சக்தி பாஷாண பரஸ்வதானாம் பிராசாதி வஜ்ராசனி முத்கராணாம் விருஷ்டிம் விஷாலாம் ஜலிதாம் பதந்தீம் கர்ணா சரௌகை ந சசாக ஹந்தும் ஷராஹதானாம் பததாம் பயானாம் வஜ்ராஹதானாஞ்ச ததா கஜானாம். நீர் சொன்னபடிக்கு அவசியம் செய்கிறேன். ஏற்றுக்கொண்டான். கடோத்கஜன் போனான். கர்ணனோட கோரமான யுத்தம் புரிகிறான். எத்தனை பேர் கர்ணனுக்கு உதவறதுக்காக வந்தாலும் அவர்களையெல்லாம் அழித்தான். வேறு வழியின்றி போய் கௌரவர்கள் பயத்தாலே நடுங்கி கர்ணனிடத்தில் பிரார்த்திக்கிறார். இன்றிரவு நீ கடோத்கஜனை அழிக்காமல் போனால் அவன் நம்ம மொத்த பேரையும் கொன்று குவித்து விடுவான். ஆகவே கர்ணனே, மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிய உன்னுடைய சக்தி ஆயுதன், அதை பிரயோகப்படுத்தினா தான் கடோத்கஜன் இறப்பான் என்று கௌரவர்களே சொல்லி கொடுத்தார். சொன்னத்தை கர்ணன் கேட்குறான். இல்லை, அதை அர்ஜுனனுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லி பார்த்துக்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒத்தொத்தராக வந்து நிர்பந்தப்படுத்துகிறா. இதை நீ இன்னைக்கு அனுப்பலைனால் எய்யலைனால் கடோத்கஜன் நம்ம எல்லாரையும் இன்னைக்கு ராத்திரியே கொண்டுடுவான். நம்ம இருந்தான்னா அர்ஜுனோட சண்டை போட நம்ம மொத்த சைன்யமே போடும்னு சொல்ல வேறு வழியற்று போய் மிகுந்த சிங்கநாதத்தோடே சக்தி ஆயுதத்தை எடுத்து பிரயோகம் பண்ணினார். அது நேரே பிரஜ்வலனமாய் எல்லா இடத்துலையும் தீப்பத்தினா போல கடோத்கஜன் மேலே போயிட்டு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அவனை பார்த்து பாண்டவர்கள் கூறுகிறார், கடோத்கஜா, சக்தி ஆயுதம் உன் மேலே படப்போகிறது, உன் உடம்பை வளர்த்துக்கொள். பெரும் உடம்பாக ஆனான். தன்னுடைய சரீரத்தை பெரிசா வளர்த்துண்டு சக்தி ஆயுதம் பட்டது. பிராணனற்று கீழே விழுந்தான். அவன் விழுந்த இடத்துக்கு கீழே அகப்பட்டு ஒரு அக்ஷௌகிணி வீரர்கள் போயிட்டான். அதற்காகத்தான் உன் உடம்பை வளர்த்துக்கொன்னு சொல்லியிருக்கார். இதம் சான்யச்சித்திரம் ஆச்சரிய ரூபம் சகாராசௌ கர்ம சத்ருக்ஷயாய தஸ்மின் காலே சக்தி நிர்பின்ன மர்மா பபௌ ராஜன் சைலமேக பிரகாஷா ந தத்ரூபம் சதத்ரூபம் பைரவம் பீமகர்மா பீமம் கிருத்வா பைமசேனி பபாத. பீம ரூபமாக ஆக்கிண்டானான். ஏன்னா அவன் பைமசேனியோ இல்லையோ, பீமசேனனுடைய மகன். பீமசேனஸ்ய அபத்யம் புமானு பைமசேனி. அவன் பைமசேனி. அதனால் பீமமாக பெரிய உருவத்தை வளர்த்துண்டானான். ஹதோயேஷ்வம் தவ சைன்யேகதேச மதோதயத் ஸ்வேன தேகேன ராஜன் ஏதத்ரக்ஷஸ்வேன காயேன தூர்ணம் அதிப்பிரமாணேன விவர்த்ததாச்ச பிரியங்குர்வன் பாண்டவானான் கதாசு அக்ஷௌகிணீம் தவ தூர்ணம் ஜகான. தான் உயிர் விடும்போது கூட பாண்டவர்களுக்கு வேண்டியதை நல்லதே பண்ணிண்டு ஒரு அக்ஷௌகிணி கௌரவர்களை முடித்து கொண்டே கீழே விழுந்தான். அத்தோட கடோத்கஜன் வதம் பண்ணப்பட்டான். அத்தனை பேருக்கும் வருத்தம். நம்ம பிள்ளையில ஒருத்தன் போயிட்டானே என்ன, பீமசேனனுக்கு வருத்தம், அர்ஜுனனுக்கு வருத்தம். நம் பொருட்டு இவன் சக்தி ஆயுதத்தை ஏற்றுன்னு நம்மளை காப்பாற்றிருக்கான், இதை நாமே தானே நெஞ்சில் ஏற்றுன்னு இருக்கணும் என்று அர்ஜுனன் வருத்தப்பட்டிருக்கார். கண்ணன் மட்டும் தனியாக போய் சிரிச்சிருந்தார். அதை பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் சற்றே துணுக்கென்று இருந்தது. வாசுதேவஸ்து ஹர்ஷேண மகதாபி பரிப்ளுதா நநாத சிம்மநாதம் வை பர்யஸ்வஜத பால்குணம். பால்குணம் அர்ஜுனனை கட்டிக்கிறாராம் கண்ணன். சிங்கநாதம் பண்ணி, அர்ஜுனா ஆச்சு, இன்னைக்கு நடத்த வேண்டிய யுத்தத்தை நன்னா நடத்தியாச்சு என்று கண்ணன் கூறுகிறார். ஆருக்கும் புரிவானில்லை. கேட்கிறார்கள், எத்தே தன்ன ரகசியந்தே வக்துமர்யஸ் சரிந்தமன். நீ இப்படி சந்தோஷப்பட்டதில் ஏதானு ரகசியம் இருக்கா? நாங்கள் நம்பலையே. யாருக்கு ஆபத்து வந்தாலும் கண்ணா, நமக்குள்ள ஒருத்தருக்கு ஆபத்துன்னா நீ வருத்தப்படுவியே, இன்னைக்கு என்ன நீ சந்தோஷப்படுகிறாய்? வாசுதேவ உவாச்ச அதிஹர்ஷமிமம் பிராப்தம் ஸ்ருடுமேத்வன் தனஞ்சய அதீவ மனச சத்யா பிரசாதகரம் உத்தமம். இன்னைக்கு என் மனசுக்கு திருப்தி ஏற்படுற செயல் நடந்திருக்கு. சக்திஹஸ்தம் புனఃகர்ணம் கோலோகேஸ்தி புமானிக. சக்தியை கையில் பிடிச்சுட்டு இருக்கிற கர்ணனை எதிர்த்து உலகத்தில் ஆளில்லை, அவனோட போரிட முடியாது. உன் உயிரை இந்த 4 நாளாக பாதுகாத்துக்கிறதுக்குள்ள நான் நினச்சது எனக்கு தெரியும். ஏனம் அபிதிஷ்டேத்து கார்த்திகேயம் விவாகவே. இதில் ஆச்சரியம் என்னென்னா, அர்ஜுனனிடத்தே நீ அந்த பக்கம் போகாதே, கர்ணன் சக்தி ஆயுதம் வச்சுருக்கார், போனால் உனக்கு ஆபத்து, ஆட்டம் 4-5 நாள் கழித்து பண்ணிப்போம் என்று மட்டும் சொல்லலாம் இல்லையோ. சொன்னால் முதல்ல அர்ஜுனன் அங்கே தான் போவோம். ஏன்னா வீரர்கள் கதை நமக்கு தெரியுமே. இதை சொன்ன உடனே நானாவது கர்ணனை கண்டு பயப்படுவதாவது அது சக்தியோ அசக்தியோ ஏதோ போவேன்னு ஒன்றும் இல்லையோ. அதனால் அவங்ககிட்ட கூட இதை சொல்லவே முடியாது. பார்த்து தானாக நினச்சின்னு விளக்கின்னு போகணும். இது ஒரு அர்ஜுனன் இடத்துல மட்டும் இல்லை. பகவான் நம்முடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே உட்காண்டிருக்காரோ இல்லையோ. இது இராமடம் ஊட்டுவாரை போலே நாராயணன் காக்குறான்னு பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானம். ராத்திரி வேளையிலே மட்டம் திறந்து வச்சுருக்கா. ஒரு பிள்ளைக்கு அம்மாவோட கோபிச்சுன்னு நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சண்டையை போட்டுண்டு தெருக்கோடியில் இருக்கிற ஒரு மடத்துக்கு போயிட்டான். ராத்திரி 8 மணியான இவனுக்கு பசிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும். அங்காறு சோடு போறப்படா. அதனால் இவன் நல்லா வெள்ளிக்கணியில் எல்லாத்தையும் பிசிஞ்சு எடுத்துட்டு தத்தியோனெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எடுத்துட்டு நேராக மடத்துக்கு போனால் சத்திரத்திலே பிள்ளை இருக்கான்னு தெரியுது.
ஆனால் இவ கொடுத்தா அவன் வள்ளுன்னு இப்போ ஒழுப்பாரான், வாங்கிக்கவே மாட்டான். அதனால் சத்திரத்து முதலாளிகிட்ட பாத்திரத்தோட கொடுத்துட்டு, நீ உன் பாத்திரத்தில் மாற்றிண்டு நீ கொடுத்ததா கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடு, நான் கொடுத்தேன்னு சொல்லாதே, நான் கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான், நீ கொடுத்தேன்னு சொல்லுன்னா அவன் கொண்டு கொடுக்குறான். ஜன்னல் வழியாக தாயார் பார்க்குறான், அந்த பிள்ளை பசியில் வாயில் 8 மணிக்கு எடுத்து போட்டுக்கிறான். போட்டுன்றதை பார்த்துட்டு திருப்தியாக வீட்டுக்கு போயிட்டான். அப்போ நேராக போனால் என்னாகும், உன்னை யார் கொன்ற சொன்னால் முடியாதுன்னு சொல்லுவேணும் இல்லையோ. இதை போல் பகவான் எதுக்கு நமக்கு உள்ளேயே உட்காண்டிருக்கார், நம்ம முன்னாடி வந்து இருந்து நமக்கு நல்லது பண்ணுறதானே என்னால். அவர் முன்னால் வந்தாலே நான் என் பாட்டை பார்த்துப்பேனே, நீ யாருன்னு கேட்போமா. அதனால தான் கேட்காம உள்ளேயே உட்காண்டிருக்கார். இது இராமடம் ஊட்டுவாரை போலே. ராத்திரி வேளையில் போய் ஒரு பிள்ளை சாப்பிடணுங்கிற எண்ணத்தில் தாயார் அவனுக்கே தெரியாத நல்லது பண்ணுறாளோ இல்லையோ, அதை போல பெருமான் நமக்குள்ளேயே உட்காண்டிருந்து தானேற நாள் பார்த்திருக்கும். என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், அடியார்க்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய், அவர்கள் விடாய் தீர்த்தாய் என்று பிராசங்கிகமாய் யாதிருச்சிகமாய் ஆனுஷங்கிகமாய் 1-10 கொண்டு நடாத்தி போரும்னு புலலோகாச்சாரியர் சிவஜனபூணத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூத்திரத்தில் சாதிக்கிறார். 1-10 ஒரு சின்ன நல்லதை நம்ம பண்ணோம்னால் அதை 10 பெருக்கி பெருமாள் நடத்துகிறாராம். உள்ளேயே அமர்ந்திருந்து இங்கே எவ்வளவு மலம், மூத்திரம், ரத்தம், மாம்சம், சீழ், சதை, இந்த உள்ளே இருக்கிறத அப்பப்போ படத்தில் அறுவை சிகிச்சை எல்லாம் காட்டுறான் பாருங்க. நமக்கே ஹிருதய சிகிச்சை எல்லாம் பண்ணுவா, உள்ளே இருக்கிறதெல்லாம் மாத்திராளோ இல்லையோ, அதை பார்த்தா நமக்குள்ளேயே எப்படி இருக்குது, நமக்கே பயமாக இருக்கும். அன்றைக்கி ராத்திரி நமக்கு 2 நாள் சாப்பாடு கூட சுமாராக தான் வேண்டிருக்கும். அவ்வளோ தூரம் ஜிகுப்சை வெறுப்பு வர்றாப்பில் இருக்கும் இல்லையோ. உள்ளது வெளியதானால் காக்கை ஓட்ட காலம் போராது. இந்த தோல் மேலே மூடின்னு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அழகாக இருப்பா. ஒரு அடிபட்டு தோல் பிஞ்சிருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கிற நாய், நரி, ஈ, பூனையை ஓட்டுறதுக்கு ஆள் போடணும். அவ்வளவுதான் நம்ம நிலவே. உள்ளே இருக்கிற மாம்சம் நிமிஷ போதில் வெளியானால் அது வரைக்கும் நெத்தி அழகென்ன, கண் அழகென்ன, காதழகென்ன, மூக்கழகென்ன, கவிதை எழுதின்னு இருக்கலாம், 100 பாட்டாக எழுதின்னு இருக்கலாம், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அடிபட்டு உள்ளே இருக்கிற சதை வெளியில் வந்தால் காக்க, ஓனா, என்னென்ன வருமோ எல்லாம் வரும். அதை ஓட்டுறதுக்கு தான் ஆள் போடணும். அப்போ பார்த்தால் அழகுக்கு ஆட்படாமல் பகவானுடைய அழகுக்கு ஆட்பட்டு, மற்றபடி மனுஷர்கள் ஆண் பெண்ணின் அழகுக்கோ பெண்ணின் ஆண் அழகுக்கோ ஆட்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி என்ன தெரியுமோ? என்ன அழகாக இருக்குது மூக்கு, என்ன அழகாக இருக்குது காது, இப்படின்னா இது அருந்து போட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தானே பயம் பிடிச்சுடும், வேண்டாம் சுவாமி, இது எதுக்கு நமக்கு வீணான வம்பு, இப்போ வேண்டாம் அப்போ விட்டுடுவோமோ இல்லையோ. யாருமே இப்போ அவன் இளமையாக இருந்தால் அழகாக இருக்க போகிறா. இப்போ இதே ஒரு ஆணை பார்க்குறோம், ஒரு பெண்ணை பார்க்குறோம்னா இவருக்கு 98 வயசானா எப்படி இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். பார்த்தாலே முகத்தில் எப்படி இருக்கும், சதை எப்படி இருக்கும், அப்படியே சுருக்கமாக விழுந்திருக்கும், ஒன்றும் அழகாக இருக்க போகிறது இல்லை. ரொம்ப அழகாக இருக்கே அவருக்கு மூக்கு நல்லா இருக்குது. அந்த மூக்குக்கு ஏதான ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி நினச்சா தான் நம்ம இந்த சம்சாரத்தில் தாண்டவே முடியும். வேறு வழி இல்லை. அடி இப்போ பொய்யே சொல்லலை, உண்மை தானே. அப்படி ஒரு வேளை வந்துடுத்துன்னா எத்தனை பேர் வந்தவாளை பார்த்துருக்கோம். அப்போ வந்துட்டான்னு சொன்னால் அவள் படுற பாடு அவளுக்கு தெரியுமோ இல்லையோ. கத்தியை வைக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கத்தி எடுத்து ஒரு இடம் அடிபட்டுடுத்துன்னு சொன்னால் ஒன்றும் அழகாக இருக்காது. அப்போ நித்தியமான லோகத்தில் தான் நித்தியமான திவ்ய திருமேனி கிடைக்கும். அதற்குத்தான் நம்ம ஆசைப்படணுமே தவிர, ஆக உள்ளதெல்லாம் நல்லா இருக்கும், வெளியே தானால் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்காது. அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு தாழ்ந்ததான இந்த உள்ளத்துக்குள்ளே, இந்த ஹிருதயத்துக்குள்ளே ஆனந்தமாக எப்பவுமே பெருமாள் உட்காந்துருக்கார். இங்கே இருந்தால் பக்கத்தில் தடதடான்னு ஒரு சத்தம் கண்டே இருக்காது. நம்ம கூட அப்பப்போ வச்சு கேட்டால் கேட்குறது இல்லையோ, இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது. ஏன்னா அந்த சத்தம் நின்று போச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த சத்தத்துக்கு பக்கத்தில் பெருமாள் உட்காந்து இவன் இன்னும் இருக்கான் சரியாயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டே உள்ள உட்காண்டிருக்காரோ இல்லையோ. இதை பார்த்து தான் வேதாந்த தேசிகன் சபதம் எடுத்தார். சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா. இந்த ஹிருதய கமலத்தில் நீ இருக்கிற ஒன்றை சேவிக்கிறத விட்டுட்டு நீ வைகுந்த வாசமே கொடுத்தாலும் நான் வரலேன்னு விட்டார். நீ எவ்வளவு ஆசையோடு எனக்குள்ளே உட்காண்டிருக்கேன், நான் எதுக்கு இதை விட்டுட்டு அங்கே போகணும்? இப்போ உனக்கு எங்கிட்ட இருக்கிற ஆசையில் 100 மடங்கு அடியேனுக்கு உன்னிடத்துல இல்லை. அதை வளர்த்துக்க முடியுமான்னு இங்கே இருந்து கொண்டு நான் பார்க்குறேன். அப்போ பெருமான் நமக்குள்ளே உட்காந்து இராமடம் ஊட்டுவாரை போலே ராத்திரி வேளையிலே இந்த பிள்ளை என்ன பண்ணிடுமோன்னு ஒரு தாயார் போய் நல்லது பண்ணாரோ இல்லையோ, அதை போலத்தான் உள்ளேயே வெளியில் வராது பெருமாள் உட்காண்டிருக்கார். நம்மக்கிட்ட எது நல்லதுன்னு நம்மகிட்டே அவரால் சொல்ல முடியாது. சுற்றி நல்லது பண்ணிட்டு இருக்கணும். ராத்திரி நம்ம படுத்தும் தூங்கி போய்டுறோம். கார்த்தால எழுந்திருக்கிறதுக்குள்ள எத்தனை ஆபத்து நமக்கு வரலையே நமக்கு தெரியுமா? எத்தனையோ வந்திருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி பல ஆபத்துக்களை பெருமான் விளக்கிண்டே இருக்கார். நாம் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஜெயத்ரதனை நீ கொண்டுட்டே, ஜராசந்தனை பீமன் அழித்தான். இதை போல ஒருத்தர் இப்போ கடோத்கஜன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்தி ஆயுதத்தால் அடிபட்டா. இப்படி நீங்கள்லாம் ஆடிண்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நடந்திருக்குல்லைன்னா என்ன ஆகும்? அர்ஜுனா நீ கேட்கலாம். ஒன்றும் ஆகாது. 10 நிமிஷத்தில் மொத்த பேரையும் நான் அழிச்சிருப்பேன். இதுதான் நடந்திருக்கும். ஏதோ நீங்கள் ஒருத்தர் கருவியாக இருந்து உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடிக்கிறீர்கள். நான் எடுத்துட்டு இருக்கிற வேலையில் நீங்கள் உங்கள் பங்கு ஆற்றி அதன் மூலம் கர்மங்களை தொலைச்சிட்டு நீங்கள் சொர்க்கம் போகலாம். அதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நாம் இப்போ உடற்பயிற்சி பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? நன்னா சாப்பிட்டது ஜெரிக்கணுங்கிறதுக்காக. ஓட்டம் ஆட அங்கங்கே ஓடி ஆடிட்டு போயிட்டு வரமோ இல்லையோ, நன்னா ஜெரிச்சு போகிறது, தேகம் நன்னா ஆரோக்கியமாக இருக்குது. ஒருத்தர் சொன்னார், இல்லை சுவாமி சாப்பிடுவானேன் அப்புறம் ஓடுவானேன். சாப்பிட்ட உடனே கிடுகிடுன்னு உடம்பு வளர்ந்து விடுறது. தேகம்னா திக உபச்சயேன்னு தாத்துப்படி சரீரம்னு சீர்த்தேதி சரீரம் திக உபச்சயே நன்னா வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ 10 நாள் முன்னாடி ஒரு சுவாமியை பார்த்தோம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு. இன்றைக்கி அவரை பார்த்தா ஒரு சுத்து பெருக்கிறாப்பில் இருந்தது. என்ன சுவாமி விஷயம்னா, அது மார்கழி மாதம் கார்த்தால் ஒன்றும் நடைப்பயிற்சி போகவே முடியல. நித்தியம் வந்தால் பொங்கல் தந்தா அவ்வளோதான். பொங்கலை வாங்கி சாப்பிட்டாச்சு. பயிற்சிக்கு போகவும் இல்லை. அப்போ 15 நாள் ஆகிடுது. இத்தனை நாள் ஆச்சுன்னா ஒரு சுத்து பெருத்து தானே இருக்கணும். இப்போ அந்த மாதிரி பெருத்துட்டா இப்போ மார்கழி மாதம் முடியும். அவர் சொல்லிக்கிறார், இது சாப்பிட வேண்டியிருக்கு, அப்புறம் பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு. பேசாத உடம்பு பாரத்தை குறைக்கிறதுக்கு ஒன்று செய்வோம் சுவாமி, பட்னி கிடந்துருவோம். கிடக்க முடியாது, பிராணம் படும். அப்போ பட்னி கிடந்துட்டா உடம்பு குறைஞ்சி போயிடுமா? சாப்பிட்ணும், சாப்பிட்டத்துக்கு உடற்பயிற்சி பண்ணி நன்னா உடம்பை வச்சுக்கணும். அதே போல் கண்ணன் சொல்கிறது, ஒரு காரியத்தையும் செய்யாதிருந்துள்ளான் தப்பிச்சுடலான்னு நினைக்காதே. நான் இட்டு வைத்திருக்கிற பணிகளில் பலதை நீ செய்யணும். நான் சொன்னபடிக்கு நீ செய்தணும். அது செஞ்சு உன் கர்மங்களை தொலைச்சிக்கணும். அப்போ செஞ்சுதான், செய்யாமல் இருந்துட முடியாத. வாழ்க்கையில் நிறைய செய்யணும். ஆனால் பகவான் அந்த சக்கரத்தை எப்படி சுற்றி விடுன்னு சொல்லியிருக்காரோ அதன் படிக்கு நம்ம பங்கை இந்த உலகங்கிற சக்கரை சுத்தெல்லாம் ஆற்றணும். எதுக்காகனா நம்ம கைங்கரியம் பண்ணுறோம். பாகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம், கோவில் கைங்கரியம், சமுதாயத்து கைங்கரியம், ஏதோ ஒரு வகையில் பண்ணி கண்ணன் எடுத்து கொண்டிருக்கும் ஜெகத் ரக்ஷணம்ங்கிற பணி, உலகத்தை காப்பாற்றணும்னு கண்ணன் வச்சுருக்காரோ இல்லையோ, அதில் அவர் எனக்கு என்ன பங்கு கொடுக்குறாரோ அந்த பங்கு ஆற்றணும். ஆற்றிண்டே இருந்தேன்னா என்னை பற்றி அவர் திருப்திப்பட்டுக்கிறார். அவர் திருப்திப்பட்டுட்டார்னா என்னுடைய பாப்பங்கள் தொலைஞ்சு போகிறது. இதை விட்டுட்டு நானா வீட்டில் ஒரு சக்கரத்தை சுற்றிக்கிறேன்னா அது பண்ண முடியாது. அவர் எந்த சக்கரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அதைத்தான் நாம் சுற்ற வேண்டும். ஆகவே அர்ஜுனா, இந்த பெரும் சக்கரத்தில் உங்களையும் 4 சக்கரமாக சேர்த்துட்டேன். நீ போய் ஒருத்தனை அழிச்சிட்டு வந்த, ஏதோ கடோத்கஜன் தான் அழிந்து போனார். இதெல்லாம் நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு யுத்தஸ்வ யசோலபஸ்வ. நீ என் கையில் ஒரு நிமித்தமாக கருவியாரு, சண்டையிடு. மயாத நிகத பூர்வம் ஏஷயுத்ம பிரேப்சயா ஏஷகி பிராமணத்வேஷி யஜ்ஞத்வேஷீச்ச ராட்சசா. இவன் பிராமணர்கள் விரோதித்தான், யஜ்ஞங்களை அழித்தான். அதனால தான் கடோத்கஜனையும் முடித்து விட்டேன். அதுக்கப்புறம் என்னத்துக்காக கர்ணன் சக்தி ஆயுதத்தை இதுவரைக்கும் அர்ஜுனன் பேரில் பிரயோகிக்கலை? அந்த கேள்வி வந்து திருத்தராஷ்டிரன் கேட்குறான், சஞ்சயா எனக்கு ஒரு சந்தேகம், 4ஆம் நாள் ராத்திரி வரைக்கும் இந்த கர்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? முட்டாளா? இது நமக்கே சந்தேகம் ஒரு மூலியம். 11 நாள் கார்த்தால நேராக நாம இருந்தால் சக்தி ஆயுதத்தை கையில் எடுத்துப்போம். எடுத்துனோடு சுவாமி இந்த அர்ஜுனன் எங்கே இருக்கார், அவர் வீடு எது கேட்டுட்டு நேராக போகிறோம், இந்தான்னு தள்ள போட்டுருவோம். போட்டால் முடிஞ்சே போச்சு. இப்படித்தானே கர்ணன் பண்ணியிருக்கணும். அவர் என்னத்துக்காக அர்ஜுனன் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரா? ஏன் பண்ணிட்டு இருக்கார்? நம்ம இப்போ நாடகம்லாம் பார்க்குறோம் பாருங்க, அங்கே ஒருத்தர் நன்னா தெரியும், ஓங்கி அடிக்கலாம், நேரம் அடிக்கலாம். ஆனால் வேணுன்னு அவரை சுற்றி போய் அவரையே தெரியாத மாதிரி அடிக்கிற மாதிரியும் அடிக்காத மாதிரி இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பண்ணுவா. அப்புறம் தான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு சண்டையை ஆரம்பித்தோடனே அவர் ஓங்கி அடித்தோடனே இவருக்கு ஒரு ரத்தம் வரும். அதுக்கப்புறம் தான் இவர் அடிக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியும். அதுபோல் இது ஏதோ வேடிக்கை வினோத விளையாட்டாக இருக்கே. என்னத்துக்காக 11ஆம் நாள் போகலைன்னா சாத்திகின் இடத்துல கண்ணன் உண்மையை சொல்கிறார். சஞ்சயனும் திருத்தராஷ்டிரனும் பேசிட்டு இருக்கா. அப்போ திருத்தராஷ்டிரன் சஞ்சயனை கேட்டான், ஏன் 4 நாட்களாக அர்ஜுனன் பேரில் கர்ணன் சக்தி ஆயுதத்தை பிரயோகப்படுத்தலை, ஏன் விளக்கலே? அவர் பதில் சொல்கிறார், சஞ்சய உவாச்ச துரியோதனஸ்ய சகுனேஹே மம துஷாசனஸ்ய ராத்திரௌ பவத்யேஷா நித்யமேவ சமர்த்தனா சர்வசைன்யான் உத்ஸ்ருஜ்ய ஜஹிகர்ண தனஞ்சயம் பிரேஷ்யவத் பாண்டு பாஞ்சாலான் உபமோக்ஷாமஹே ததா. துரியோதனன் ஒரு நாள் ராத்திரியும் கர்ணன்ட்ட பேசுகிறானா, நாளைக்கு எப்படி உன் சக்தி ஆயுதத்தை வச்சு எல்லாரையும் அழிச்சுடுன்னு சொல்கிறான். அந்த கர்ணன் திரும்ப முட்டாள்தனமாக என்ன பேசியிருக்கான், கண்ணன் அர்ஜுனன் 2 பேரையும் அழிச்சிட போகிறேன்னே சொல்லிட்டு இருந்திருக்கான். அவன் அந்த ஆயுதத்தை வச்சுட்டு அர்ஜுனன் அழிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தான்னா இத்தனை நாழி பண்ணியிருப்பான். ஆகவே திருத்தராஷ்டிரா புரிஞ்சுக்கோ, நேர தெய்வ பலம் உன் பிள்ளைகளை கெடுத்துதுன்னுட்டான். சஞ்சயன் சொன்ன வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல தாராளமாக கர்ணன் வேணும்னா விட்டிருந்தா அழிஞ்சு போயிருப்பான் அர்ஜுனன். ஆனால் அவன் வாயால் கெட்டான். எனக்கு அர்ஜுனன் எதிரி அவன் அழிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட அவன் அழிச்சிருக்கலாம்.
ஆனால் கூட இருக்கிற சாரதியான கண்ணன் அழிக்க போகிறேன்னா அது கடைசியில் தெய்வங்களுக்கு பொறுக்கவே இல்லை. பலமே இன்றி போனான். கிருஷ்ணோகி மூலம் பாண்டூனாம் பார்த்தஸ்கந்த இவோத்கதா சாகா இவேதரே பார்த்தாக பாஞ்சாலா பத்திரசங்கிதாக. மொத்த பாண்டவர்கள் குலத்துக்கே வேறு மாதிரி கண்ணன் தான். அப்படி இருக்கிறச்சு அவனை அழிக்கிறேன் இந்த முட்டாள் பேசியிருக்கானே. கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக கிருஷ்ணபராயணம் செய்ஷாம் ஜோதிஷாமிவ சந்திரமாக. எப்படி நட்சத்திரங்களுக்கெல்லாம் சந்திரன் அதிபதியோ அதை போல அனைத்துக்கும் கண்ணன்னா அதிபதி. அவனிடத்துல போய் இவன் இப்படி தப்பாக பேசியிருக்கலாமோ? அதனால தான் தெய்வ பலம் இழந்து போயிட்டான். எந்த காரியமாக இருந்தாலும் நான் முயற்சித்தேன், நான் உழைச்சேன், கோடு போட்டபடி நான் நினச்சபடி நடந்ததுன்னு சொல்ல இயலாது. அதுக்கு தான் இந்த கதை சாட்சி. இப்போ என்னை இப்போ கேட்குறது திருட்டாட்டன நன்னா சண்டை போடுறவனாச்சே, கையில் சக்தி வச்சுட்டு இருக்கானே, அப்போ நடந்துராதா நாள் நடக்காதுங்கிறார். இதுக்கு மேலே பலம் உள்ளது. இதே தெய்வ பலத்தை பற்றி ராமாயணத்திலையும் பேச்சு. தசரதன் தம் பிள்ளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைத்தான். மாதாவவ்ரே ததிகபரதே சத்யவாதி ததௌச்ச. பாதுகா சஹஸ்ரத்தில் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், தாயார் கேட்டது பரதனுக்கு பட்டம் கொடுத்துட்றேன்னு தசரதன் ஒத்துனுட்டான். தசரதனுக்கு ஆசை ராமனுக்கு பட்டம். சரி, அதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். மக்களுக்கு எல்லாருக்காக பிரஜைகளுக்கெல்லாம் ஆசை ராமனுக்கு பட்டம். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தார், தந்தை ஆசைப்பட்ட ராமனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கலை, தாய் ஆசைப்பட்ட பரதனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கலை, பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் நடந்துடுது. அப்போ என்ன? தெய்வமற்ற பிரமாணம். தெய்வமலம் அது எங்கே நடக்கிறதோ அங்கு தான் நடக்குங்கிறதுக்கு இது சாட்சி. நாம் ஆசைப்பட்டபடியெல்லாம் நடந்துட போகிறது இல்லை. ஜகத்து தெய்வத்தின் வசம். அதில் நம்ம பங்கை நாம் நேர்மையாக ஆற்ற வேண்டும். அது செய்யலை காரணம். அதனால தான் அவனால் ஜெயிக்க முடியாத போச்சு. அர்ஜுனஞ்சாபி ராதேயாத் சதா ரக்ஷதி கேசவ நக்கியேன மைச்சது பிரமுகே சைதைஹி சௌதேஹே ஸ்தாபயித்தும் ரணே. இதை சஞ்சயன் திருத்தராஷ்டனுக்கு பதில் சொல்லிட்டு அதை தவிர சாத்தியக்கி கண்ணன்ட்ட கேட்குறான், கண்ணா எனக்கு ஒரு சந்தேகம், ஏதோ நெருடிண்டே இருக்கேன் உள்ளத்துலேன்னா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாத்தியக்கி கண்ணன்ட்ட கேட்குறான், கண்ணா எனக்கு ஒரு சந்தேகம், ஏதோ நெருடிண்டே இருக்கேன் உள்ளத்துலேன்னா. இந்த மாதிரி யாரானு கிட்டக்க வந்து கேட்க வந்தாலே கண்ணனுக்கு பிடிக்காது. ஏதோ தன் ரகசியம் வெளிப்பட போகிறதுன்னு அவர் தெரிஞ்சு விடுவார். அதனால தான் சாத்தி இப்போ என்ன உனக்கு நெருடல், என்ன உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிடம்னா கேட்குறான். அயம் ச பிரத்ய கரணே சக்திஷ்ச அமித விக்ரமா கிமர்த்தம் சூதபுத்திரேன நமுக்தா பால்குனே துசா பளிச்சுன்னு பொட்டில் அடிக்கிறாப்புல போட்டான். இத்தனை நாளாக இந்த சக்தி ஆயுதத்தை கர்ணன் அர்ஜுனன் பேரில் விடாமல் வச்சுன்றது எனக்கு என்னமோ பெரிய சந்தேகமாக இருக்குது கண்ணா. ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் இந்த கர்ணன் விடாத இருந்திருக்கான். அப்போ கண்ணன் பதில் சொன்னார், ஒன்றுமில்லை, அவனுக்கு விடுறதுக்குரிய ஞாபகம் வராத நான் தான் பண்ணேன்னு விட்டார். அவனை மோகத்துக்கு ஆழ்படுத்தினதே நான் தான். அகமேவது ராதேயம் மோகயாமி யுதாம்பர. யோத்தாக்களிலே தலை சிறந்தவனே, நான் தான் மோகிக்க செய்தேன். அவனுக்கு அது ஞாபகம் வராத பண்ணிவிட்டேன். நீ அதை பண்ணுவியானா சாத்தியகி? நீ கீதை கேட்கல சாத்தியகி. அர்ஜுனன் கேட்டிருக்கான், சர்வஸ்சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்ட மத்த ஸ்மிருதி ஜானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அஹமேவ வேத்யா வேதாந்த கிருது வேதவிதேவச்சாகம். சர்வஸ்சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டா. அனைவருடைய ஹிருதயத்துக்குள்ள நான் தான் உட்காண்டிருக்கேன். அவனுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வந்தாலோ, எது மறந்து போயிட்டாலோ, எது புதுசாக தெரிஞ்சாலோ அனைத்துக்கு நான் தான் தூண்டுகோள். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. திருமாலையில் தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார். உள்ளுவான் உணர்வொன்றில்லா தொண்டுக்கே நானும் கோலம் பூண்டேன். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தி. உள்ள ஹிருதயத்திலேயே உட்காண்டு ஒருத்தர் நினைக்க ஆரம்பிக்கச்சே அவருக்கு தான் தெரியுது. ஆனால் அங்கேயே இருக்கிற ஒன்றை ஏமாற்ற பார்த்தேன். இப்போ இன்றைக்கி பெருமாள் சன்னதிக்கு வரணும் 12 பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. பிரதட்சணம் 12 பண்ணணும், கூட 2 பண்ணிட்டு போகலாமோ இல்லையோ. ஆனால் கொஞ்சம் கால் வலிக்கிறாப்பில் இருக்குன்னா 10 பிரதட்சணம், இன்றைக்கி ஒன்றும் 12 பண்ணலேன்னு பெருமாள் ஒன்றும் கணக்கு வச்சுக்க மாட்டார். அப்படின்ட்டு சட்டுன்னு கிளம்பி போகிறோமோ இல்லையோ. ஏதானும் அப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு அங்கே நம்ம கையில் புளியோதரை வேண்டியதெல்லாம் அங்கேயே தடவிட்டு வந்துடுறோமோ இல்லையோ. அப்போ நம்ம நினச்சின்னு இருக்காது, அவருக்கு தெரியாதுன்னா அவர் ஏதோ கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கதவை சாத்தின்னு தானே இருக்கார், திரை வேற போட்டிருக்கா. அதனால் கண்டிப்பாக நாம் என்ன பண்ணுறோன்னு தெரியாதுங்கிற மொழியோ. ஆழ்வார் அதைத்தான் சொல்கிறார். இப்போ உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி. நான் ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறதுக்கு முன்னாடி அது உனக்கு தான் தெரியுங்கிறார். ஏன்னா நினைவின் ஊற்றுவாயின நெஞ்சத்தில் நீ உட்காண்டிருக்கியோ இல்லையோ. அப்போ நான் நினைக்கணும்னு ஆரம்பித்தாலே உனக்கு தெரிய போகிறது. ஆனால் அந்தோ என்ன பரிதாபம் தெரியுமோ, இந்த நெஞ்சத்தை வச்சுன்னு உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும். நீ அங்கேயே உட்காண்டு நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிற. ஆனால் அந்த நெஞ்சத்தை வச்சுன்னு உன்னை ஏமாற்ற
சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோ ரசைத்த காலம் மாதரார் கயற்கணென்னும் வளையுள்பட்ட அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னேன்னு திருமாலையில் பாசம். அதனால் ஆழ்வார் பார்த்தார், உன்னை போய் நான் இத்தனை நாள் திட்டம் போட்டு ஏமாத்தினம்பார், என்னை நினச்சா எனக்கே கேலியா இருக்கு, விலவர சிரித்திட்டேனே, என் விழா எலும்பு நோகும்படிக்கு நானே என்னை பார்த்து கேலியாக சிரிச்சுட்டேங்கிறார். வேற என்ன செய்ய, இங்கேயே உட்காண்டிருக்கிற போய் ஏமாத்துறதுக்கு நான் திட்டம் போட்டு இருந்தேனால், அதனால தான் இப்போ கண்ணன் சொல்கிறார், நான் தான் கர்ணனை மயக்கி விட்டேன், அவனுக்கு இந்த எண்ணம் வராதபடி பண்ணேன், இன்னைக்கு ராத்திரி அந்த எண்ணம் வந்ததுனால அடிச்சா முடிஞ்சு போச்சு. ஓ இது என்ன தப்பான ஆட்டமாச்சேன்னு நம்ம உடனே கேட்டுருவோம் இல்லையோ. என்ன சுவாமி பக்ஷபாதமாக இருக்குது, ஒரு தலை பட்சமாக இருக்குது, இதை போலலாம் எங்கள் ராமனாக இருந்தால் இப்படி சண்டை போட மாட்டார் அப்படின்னு உடனே சொல்லுவோம் இல்லையோ. ராமன் தப்பு வச்சுங்களேன், ராமன் இதை போல நேர்மைன்னு சொன்னதே தப்புன்னுட்டார் பராசரப்பட்டர். சொல்லியிருக்கக்கூடாது, ராமன் கண்ணன் நடந்துன்றது தான் சரி. ஏன்னா ராமன் நடந்துன்றதை பார்த்தா உலகத்தில் என்ன எண்ணம் வருமா, கடவுளும் ஒழுக்கம் சட்டத்துக்கு உட்பட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாளாம். அதை சொல்கிற வாய்ப்பையே கண்ணன் கொடுக்கலே, அதுதான் நல்லதுங்கிறார் பட்டர். எவ்வளோ ஒரு நுட்பமான கருத்துங்கிறத பார்த்துக்கணும். கம்பி மேலே நடக்கிறாப்புல எழுதியிருக்கார் அவர். ராமன் எல்லாம் நேர்மைன்னு சட்டத்தின்படி நடந்தானோ இல்லையோ, நடந்திருக்கக்கூடாது, அவர் நேர்மை மீறி தான் நடந்திருக்கணும் எங்கள் கண்ணனாட்டம்ங்கிறார் அவர். ஏன் அதை போலனால், அப்போ தான் கடவுள் சட்டத்துக்கு உட்படாதவர்னு இவன் புரிஞ்சுப்பான். சட்டம் எனக்குத்தானே தவிர அவருக்கு இல்லை. இப்போ அவர் பொய் பேசினார், திருடினார், 16,000 பேரை கல்யாணம் பண்ணார், சூரியனை மறைத்தார், ஏன் அமாவாசையை மாற்றினார், எத்தனையோ பண்ணார்னா பண்ணுவார். சொத்து அவரது, ஜகத் அவரது, அத்தனை பேரும் அவனுடையவன். வேணும்னா அவர் பக்கத்தில் இருப்போம், பக்தனாக இருப்போம், வேண்டியதை வாங்கிட்டு போவோம், வேண்டான்னு சொல்ல எந்த பிறவியோ காத்துன்னு இருப்போம். அதுதான் ரெண்டே வர்க்கம் தான் உண்டு. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், சாமி லோகத்தில் 2 ஜாதி தான் உண்டு இப்போ, ஒன்று பக்தன், இன்னொருத்தர் நாளைய பக்தன். இவ்வளவு தான் உண்டே தவிர 3ஆவது ஜாத்தியே கிடையாதுன்னு விட்டார். ஒன்று இன்னைக்கு பக்தன், இன்னொன்று நாளைக்கு பக்தன் ஆக போகிறார், அவ்வளோதான். அதனே தவிர இதுக்கப்புறம் ஒருத்தர் நாஸ்திகன் இருக்கார், என்ன நாளைக்கு பக்தன் ஆக போகிறார், அவ்வளவுதான் நமக்கு பேரே தெரியும். அதனால் 3ஆவது சாதியை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆக கண்ணன் எம்பெருமான் தான் மோகத்துக்கு வசப்படுத்தினேன், என் மோகத்தால் தான் கர்ணனித்தை இழந்தான்கிறத சொன்னார். கடோத்கஜ வத பர்வம், அதனால் கடோத்கஜன் அழிந்தான். அடுத்து கடைசி பருவம் துரோண வத பர்வம்.